பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு காட் கிட்ட நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க. அது எப்படி நமக்கு காட் ரிப்ளை தருவார், எது மூலியமா காட் என்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் ரிப்ளை பண்ணுவாங்களே தவிர்த்து எனக்கு மெசேஜில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நானும் டெக்ஸ்ட் மூலியமாக தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணுவேனே தவிர்த்து மொபைல் எடுத்து கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் கர்த்தரும் நம்மளோட பேசுவார். நம்ம வசனம் அதிகம் படிக்க படிக்க பைபிள் அதிகமாக படிச்சோன்னா அந்த வசனத்தின் மூலியமாக காட் நம்மளோட பேசுவார். இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன், அதிகமாக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபத்தின் மூலியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது காட் ஜெபத்தின் மூலியமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே கர்த்தருடைய பாடல்கள் பாடிட்டே இருப்பாங்க, வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவருடைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க, வாயிலால் அவரை துதிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவார்னா காட் பாடல்களின் வரிகள் மூலியமாக உங்களோட பேசுவார். இல்லை நீங்கள் ஸ்தோத்திர பலிகள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அடிக்கடி ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த பலிகள் மூலியமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். நம்ம எது மூலியமாக காடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, எதன் மூலியமாக காடோட அதிகமாக பேசுகிறோமோ அதன் மூலியமாக தான் காடோ நம்மளுக்கு ரிப்ளை கொடுப்பார். நம்ம எது மூலியமாகவும் காடோட பேசாமல் எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு கடமைக்காக நம்ம ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா காட் நம்மளோட பேசுகிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. காட் நம்மளோட பேசுவார், அது நம்மளோட காதுகள் கேட்கவும் படாது. நீங்கள் எதன் மூலியமாக அதிகமாக காடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் காட் உங்களோட பேசுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.